சாலமன் பாப்பையா இருக்காரு, பாரதி ராஜா சார் தான் வந்து ஆள் எடுக்கிறாரு. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, அழகான பெண்களே, பேரழகான ஆண்களே, தட்டிருக்கணும்லே. அழகான பெண்கள் சொல்லி தட்டிருக்கணும்லே. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்கு. சரி, இங்க வந்து நடிக்கிறதுக்கு ஆள் எடுக்க போறோம். நடுவரா பாரதி ராஜா வந்திருக்காரு. வர்ற நடிகரை பார்ப்போமா? முதலாவதா பாரதி ராஜா சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். இளைய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜாவோட புதிய வந்து நடிக்கிறதுக்கு ஆள் எடுக்க போறோம். ஒவ்வொருத்தனும் வந்து நடிச்சு காட்ட போறோம். எனக்கு வந்து எக்ஸ்பிரஷன் தான் முக்கியம். அந்த எக்ஸ்பிரஷன் ஃபேஸ்ல தெரிஞ்சா அவன் செலக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கணும்னா எம்ஜிஆர் வரப்போம். எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. என்ன மாதிரி நினைக்கிறதுலாம் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் இருப்பாங்க. நடிக்கிற வேலையை மட்டும் பாரு. சும்மா அந்த ஐஸ் வைக்கிறதுனா அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, நடிப்பை பத்தி என்ன கேட்குறீங்களா? அந்த காலத்து நடிகையை விட இந்த காலத்து பெண்கள் எவ்வளோ அழகா இருக்காங்க. சரி சரி, நீ வந்து நடிக்க மாட்டேன்னு நினைக்கிற. வந்ததுல இருந்து ஒரே ஐஸ் வச்சுட்டே இருக்க. அது வேலைக்கு ஆகாது. நைட் நேரம் வேற கிளம்புனு. அடுத்தது வர போறதுன்னா சிவாஜி கணேசன் வர போறாரு. அப்படி சிவாஜி கணேசன் வந்திருக்கே. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. நடிப்பை பத்தி மட்டும் பேசணும். தங்கச்சி கதை சித்தி கதை வச்சுக்கூடாது. பரவாயில்ல, என் தங்கச்சியை பத்தி பேசியே தீரும். என் தங்கச்சிக்கு ரச வைக்க கத்து கொடுத்தேன், குழம்பு வைக்க கத்து கொடுத்தேன். ஆனா கோப்பட கத்து கொடுக்கலையே. என் தங்கச்சியை சின்ன வயசுல கூப்பிட்டுட்டு கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாக்க. நிறுத்துறேன். ஏற்ற சூப்பர் சிங்கிறான். அது கைவீசம்மா கைவீசுன்னு பார்த்து பாரு இருக்கேன். ஒரு நடிக்கிற வேலையை மட்டும் பாரு. தப்பு, எனக்கு நடிக்க வராதுப்பு. இதை நியாயமா? இதை அவக்காரவ நடிக்க வராதுன்னா நீ கிளம்பிட்டு போயிட்டு. அடுத்ததா வந்து டிஆர் வராரு. என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நடிப்பு வேலையை மட்டும் பாரு. நீனும் பையனும் இதே ஆகலாம். சார், நான் நடிக்கிறேன் சார். அதுக்கு போல ஒரு கதை சொல்றேன் சார். அதுக்கு நீங்க ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுங்க சார். அது கதை, நீ கதை சொல்லு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். சரி, கதையை சொல்லு சார். நானும் என் தங்கச்சியும் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம் சார். நீனும் தங்கச்சி மார்க்கெட்? தங்கச்சி செஞ்சு கண்டியா? ஆமா சார், நானும் என் தங்கச்சியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சார். அங்க 4 ரவுடி பசங்க என் தங்கச்சியா கவர 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 கற்பழிக்கிறாங்க சார். அங்க வைக்கிற சார் ஒரு பாட்டு. ஏய், அங்க பாட்டு வைக்க கூடாது, ஃபைட் தான் வைக்கணும் சார். நான் பாட்டு தான் சார் வைப்பேன். வாடா எம்மச்சி வளக்கா பச்சி உன் தோலை உரிச்சி போடுவண்டா பச்சி. நீ நல்லா நிப்ப. அந்த படத்தை எடுத்தான் அதே இடத்துல ஓடுவமா தான் நிப்பேன். நீ கிளம்ப மாதிரி. ஆக்சுவலா வந்து அடுத்து வந்து சிம்புவை கூப்பிடுறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நடிக்க தெரியாதுங்க. நடிக்க தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு இங்க வந்து சும்மா சைஸ் அடிக்கிறதுக்கு வந்தியா? பார், நான் வரலாற்றுறவன்ல, வரல விட்டு ஆட்டுறவன். காதலை பத்தி என்ன தெரியுமா உனக்கு? காதலோட வலி தெரியுமா உனக்கு? என்னோட பெத்த அப்பா அம்மா சத்த கூட கண்ணீர் தான் விடுறான். காதலோ காலி சத்தா தான் உயிரை விடுறான். நீ ஒன்னும் விடுவானாங்க. நீ வந்து நடிப்பை மட்டும் விட்டுப்போ. அது வரலன்னா கிளம்பினா இந்த பாரு, நான் வரலாற்றுறவன்ல, வரல விட்டு ஆடுறவன். நீ வரலாடுறதுக்கும் வரல விட்டு ஆடுறதுக்கும் 1 கிலோ மாவு ஆட்டியிருந்தா நான் இட்லியாவது ஊற்றி சாப்பிடுவேன். நீ அப்படியே கிளம்பி போயிட்டு. அடுத்ததா வந்து விஜயகாந்த் வந்திருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் அங்க நிக்கிற குட்டி குட்டி குழந்தைகளுக்கும் வணக்கம்னா, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நான் சாங்கனி கேளுங்கண்ணா. ஏய், பாட்டு போடாம நடிப்பை மட்டும் காட்டு. தமிழ்நாட்டுல என்ன பார்த்து நடிக்க சொன்ன முதல் நீ தான். உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். அது ஊருக்கே தெரியும் நீ நடிக்க மாட்டேன்னு. நடிக்க மாட்டேன். காடுனா நான் சிங்கம், வானா இடி, கடல்னா சுறா, அப்ப சுடுகாடுனா போனோமா, பேருனா புழுவா. நடிப்பை பஞ்சு பேசிட்டு இருக்கேன். நடிப்பை மட்டும் காட்டினேன். பார், நீ என்னை தொட்டுட்ட, இனிமேல் ஈஸியா கெட்டுருவ. ஆமா, நான் தக்காளி சட்னி கெட்டு போறதுக்கு. நீ கிளம்ப மாதிரி
அடுத்ததா வந்து எச்.ஏ. சூர்யா வந்து அது பார் உனக்கு இருக்கா இப்ப இல்லையா இந்த பூனை தெரியுமா இந்த பூனை தெரியுமா வீட்டில் வைத்த ரொட்டியை மாய்த்து தின்ன இலையை என்ன நடிப்பு சொன்னா டைம் சொல்லிட்டு இருக்க குழந்தை மாதிரி அதப்பா எனக்கு சின்ன வயசுலதே ஆனா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இப்ப வரைக்கும் ஆன்னு சொல்லிட்டு இருக்கேன் அது வீட்டில் கணேஷ் ஐயோ நட தம்பிங்க நடக்குது எனக்கு மண்டையும் புரியல ஒன்னும் புரியல எல்லாம் அடிக்கடி ஓ அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒன்னும் புரியல இந்த பேர் நீங்க என்ன நடிக்க வரியா ஏன் நான் நடிக்க கூடாதா நான் மனசு குறங்களா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன்னா அப்படியே வச்சு அமைச்சிருவாங்க அடுத்து வந்து இந்த மொட்டை தலை தளபதி வரணும் ஓப்பா தலை தளபதி ஓ அவன் குடும்பத்தை அடுத்த நிறுத்துறேன் சாணிகளை வைக்கிறேன் அடுத்ததா வந்து இந்த வடிவேல போட்டு அடிச்சாங்கல்ல மூசந்த போட்டு அவரை வராரு வண்ணுக்கும் தல நல்லா இருக்கியா டேய் யார் ராணி நான் தான் தல முத்த சந்தில விட்டு அடிச்சுனேன் என்ன தெரியலையா அவன அடுத்து வந்து இப்ப சும்மா ஓட்ட மாதிரி பேசி காமிச்சிக்கலாம் அஜித் வந்து இந்த பில்லாட்டோட டைலாக் விட்டுருப்பாரு அது என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு செகண்டும் நானா செதுக்கினதுடா அடுத்து வந்து ரஜினி வந்து எந்திரன் படத்துல அந்த சன்னா கூட ரோபோ பேசினது ஒரு சனா வசதி இங்க தானே இருக்கான் சொல்லு சனா உன எங்கே சொல்லலாம் என்ன